ரம்யாவும் நானும் வந்து ஃப்ரெண்டு. அப்புறம் குணாவும் ஜெயாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு. மாத்தின மாதிரி தெரியுது வந்ததுக்கு அப்புறம். இல்லை மாத்தல. இவ்வளோ பில்டப்ல தேவையில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் எங்களுக்கு. சர்ப்ரைஸில் ரம்யா ஊருக்கு பதிலாக சர்ப்ரைஸ். ஆமாம் இல்லை ஆமாம், ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம், ஊருக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சரி அமுச்சு விடலாம், ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்பிட்டு நாங்களாம் பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இது யார் ஹேமஸ்ரீ ஸ்வேதா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து உள்ளே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா, அப்புறம் மனோ, ரம்யா, ஜெயா, இவங்க 4 பேருமே ஊருக்கு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் ஊருக்கு தானே போறீங்க? இல்ல ஊருக்கு தான் வராங்க, விழுப்புரம்லாம் இல்ல. சரி போலாம், ஊருக்கே ஸ்ட்ரைட்டா போயிடலாம். அங்க ஒரு வாரம் சரி என்ன விட்டுட்டு ஒரு வாரம் ஒரு ஸோ ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்களே. தாத்தாவையும் ரம்யாவும் கூட்டிட்டு போய் விழுப்புரம் விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. யாரெல்லாம் ஜெயாவும் போறா. ஜெயா வந்து விழுப்புரத்துல இருந்து அப்படியே மாமா கூட வந்துருவா. வந்துடணும் புரியுதா? கிளிநூர்லாம் போறேன்னு அம்மா தனியா விட்டுட்டு போனா அவ்வளவுதான். நீ அந்த பிளான் தான் மாமா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். அம்மா ஐயா அழகா இருக்குமா பின்னாடி கனகா வரும். மணி 12ஆவதுன்னு ஆடு ஓட்டாம இங்கே இருக்கிற நீ ஓட்டாதான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 20 ரூபாய்க்கு பூ வாங்கினேன். நானும் பாப்பா ரம்யா எல்லாம் வந்து பூலாம் வச்சுருக்கிறோம். சூப்பராங்களா? சூப்பரா இருக்கு. நாள் சின்ன கனகாமரம் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து முல்லைப்பூ மேலே தான் ரொம்ப ரொம்ப ஆசை. அப்பா ஊருக்கு அனுப்புறதுனால இவர் இன்னும் 12 மணி ஆயிடுத்து ஆடு கூட ஓட்டாம இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். பாய் தாத்தா. வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? ஹார்லிக்ஸ் பூஸ்ட்ல வாங்கிட்டு வந்தீங்களா? சத்யா ரம்யாவோட சத்யா குள்ளமாகுது. அசிங்க பத்தாதீங்க. ஏன் இந்த மாதிரி அசிங்க பத்துறீங்க? ஏன் குள்ளமாக அழகுதான். ஃபேமிலியே குள்ளந்தாங்க. நாங்க பண்ண முடியும். ஜீன் ப்ராப்ளம். ஜீன்ஸ் அல்ல, ஜீன்ஸ் அல்ல. சரி ஓகே. சரி போலாமா தாத்தா? ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நானும் ரம்யாவும் தான் ஃப்ரெண்டு. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஜெயாவுக்கு நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டா. ஐயோ ஜெயா சொல்லாத. வந்து ரம்யாவும் நானும் வந்து ஃப்ரெண்டு. அப்புறம் குணாவும் ஜெயாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு. மாத்தின மாதிரி தெரியுது வந்ததுக்கு அப்புறம். இல்லை மாத்தல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரம்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஜெயா ஒரு ஆள் தான் தனியாக இருப்பா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் 4 பேர் திரும்ப பழையபடி ஒன்றாயிடுவோம். நானே செலவு ஒன்றாயிடுவோம். அது கேன்சல். அது வந்து குணா கூட போயிடுவா. ஸோ போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பாய். வெக்கம் பத்தி வளர்த்த உள்ள மேகலை. சரி போயிட்டு வா. உன்னை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கேட்டிருந்தீங்க. ஸோ அவளும் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து தான் போகிறேன். அவளுக்கு அங்கே இருக்கிறதோட இங்கே இருக்கிறதோட ரொம்ப ஜாலியாக இருக்குது. பார்த்து பத்திரம் போயிட்டா. பாய் பாய் டாட்டா. எனக்கு வெக்கம் வருது. ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊருக்கு அமுச்சு விட்டுட்டோம். ஸோ தாத்தாவும் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. போனோடனே ஃபோன் பண்ணாங்க. அங்கே வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் கிளம்பி நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லிப்ஸ்டிக் ஷேட் மாற்ற சொல்லியிருந்தீங்க. ஏன்னா எப்பயுமே இந்த ஒரே பிங்க்கு தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ ஜஸ்ட் இது 10 ரூபா தான். ஆமாம், இந்த லிப்ஸ்டிக் நான் நிறைய டைம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது 10 ரூபா தான். ஸோ இந்த லிப்ஸ்டிக் தான் எல்லாத்துக்குமே இந்த ஷேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இப்போ வேறு ஷேட் மாற்றலாம் சொல்லிட்டு அங்கே வீட்டிலேருந்து பாப்பா ஒன்று சுட்டுன்னு வந்துட்டேன். ஸோ அந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு சொல்லிட்டு. எனக்கு எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு காமிக்கவா? போட்டு காமிங்க. சரி இது வச்சு ஏன்னா நானே இன்னும் சரியாக பார்க்கல அந்த ஷேட் உனக்கு போட்டு. சரி நான் போட்டு குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குதுல்ல? சூப்பராக இருக்கு. எப்படி வாட்டர் ப்ரூஃபா என்ன அது? அழகு இல்லைப்பா. இல்லை ஃபுட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுவீங்களே அந்த மாதிரி. இல்லை நான் சென்னை லிப்டிக்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. காட்டவா? காட்டு. நானே இன்னும் சரியாக பார்க்கல. சரி ஓகே காட்டுதா? சரி காட்டுங்க. 1 இவ்வளோ பில்டப்லாம் தேவையில்ல, நான் காட்டுறேன். சரி பாருங்க.
நல்லா இருக்குல்ல ஷேட் இது. சூப்பர். அதாவது நார்மலாக நேச்சுரலாக இருக்க மாதிரி. இப்போ நார்மலாக எனக்கு எப்படி இருக்கு ஸ்கின் டோன் கலருக்கு அந்த மாதிரி கரெக்டாக தான் இருக்கு. உண்மையாகவே நான் போட்டதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ போடுவா இதை போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த ஸ்கின் டோனுக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. நான் ஒரே பிங்காகவே போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு டைம் போட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. மனோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் உனக்கு சூப்பராக இருக்குது சொல்லிட்டாரு. அப்படியே பாப்பாட்டி கேட்டு அதை எடுத்துகிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எந்த லிப்ஸ்டிக்லாம் எந்த பிங்க்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. இது ஒரு இதுதான் நல்லா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேட் எனக்கு எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஸ்கின் கலரு, என்னோடய ஸ்கின் கலருக்கு ஏற்ற ஃபவுண்டேஷனு, என்னோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற இந்த லிப்ஸ்டிக் கலர் எல்லாமே கண்டுபிடித்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்லேயே ஷேட்லாம் இருக்கா? இருக்குது. அது தெரியாமல் தான் இருக்கு இன்னும். அது எனக்கு தெரியாது. ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மூஞ்சில் பவுடர் கூட எதுவுமே அடிக்கல, எந்த ஃபவுண்டேஷன் எதுவுமே போடல. நான் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டேன். ஸோ இது நல்லா வந்து பளிச்சுன்னு தெரியுது. லிப்ஸ்டிக்கில் என்ன ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு வெளியே போனோன்னா பீச் போகிறோம், எங்கேயாவது போகிறோம், எங்கேயோ போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறோம், ஒரு நாள் ஃபுல்லாக அலையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி இடத்துக்குலாம் லிப்ஸ்டிக்லாம் போட்டு போனால் வச்சுக்கோங்க, என்னதான் நம்ம டல்லானாலும் இந்த லிப்ஸ்டிக் நம்ம உதத்துல இருந்தோம்னா அது ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கும் ஃபேஸு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக் போட்டதுக்கே உன் ஃபேஸே எனக்கு ரொம்ப பிரைட்டாக தெரியுது. டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அது மட்டும் இல்லை, பிங்க் கலர் போட்டோம்ல, அது வந்து நான் வந்து லைட்டாக கையில் தொட்டு போடுவேன். அதுவே எனக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா போட்டு தீத்தினேன். அப்பயுமே வந்து எனக்கு நார்மலாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்குது, போடாத மாதிரி இல்லை, போட்ட மாதிரி நல்லா இருக்குது, மீடியமாக அழகாக இருக்குது. எனக்கு ஃபேஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே நல்லா தெரியுது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக தான் இருக்குது. நான் உனக்கு தெரியாமல் 2-3 வாட்டி போட்டு அழிச்சிட்டேன் மூஞ்சி கழுவாமலே. ஏன்னா குளிச்சுட்டு போட்டால் கூட அவர் எதுவும் சொல்ல மாட்டார், குளிக்காமல் போட்டால் என்ன இது குளிக்காமல் மேக்கப் பண்ணி சொல்லி கிண்டல் பண்ணுவார் சொல்லிட்டு அழிச்சிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷேடு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா ஊருக்கு வந்திருந்தா இல்லையா, அதில் பாப்பா ஒரு 7 லிப்ஸ்டிக் என்னமோ வச்சுருந்தா, அதில் நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரம்யா ஊருக்கு போகும்போது 2 சுட்டுன்னு போயிட்டா. அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் பாப்பா இதுதான் யூஸ் பண்ணாலே. நான் கேட்டவொடனே இப்போ தான் நிறைய விட்டு கொடுக்குறாள்ல. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடி தட்டி சண்டை எல்லாமே. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எது கேட்டாலும், அவள் புதுசாகவே ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாலும் எனக்கு கூட அப்படின்னு கேட்டால் அவள் யோசிக்காமலே எடுத்து கொடுத்துருவா. இப்போ இந்த லிப்ஸ்டிக்குமே அப்படி தான், யோசிக்காமலே எடுத்து கொடுத்தா நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வாங்க அப்படியே போயிட்டு மல்லாட்டிலாம் வாரி வைக்கலாம். இன்னும் அத்தைலாம் வரல, அத்தைலாம் மாடு ஓட்டு போயிட்டாங்க. மல்லாட்டை அந்த அளவுக்கு இல்லை, மல்லாட்டெலாம் என்ன ஆடின்னு வந்தாச்சு. கொஞ்சம் வீட்டுக்குன்னு எடுத்து வச்சேன்னு சொன்னோம்ல, அந்த தப்பு மல்லாட்டை அது இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு வாரி வச்சுட்டு வந்துடலாம். அவங்க உரிச்சு வச்சுருக்கு கொஞ்சம், அந்த மல்லாட்டி எல்லாத்தையும் வாரி வச்சுட்டு வாசல்லாம் பெருக்கணும். ஈவினிங் ஆயிடுச்சு, ஈவினிங் ஒரு 3 மணி ஆச்சுல. இப்போ 3:30 ஆயிடுச்சு. அதான் இப்போ ஆரம்பிச்சாதான் எல்லா வேலையும் கரெக்டாக இருக்கும். இந்த லிப்ஸ்டிக்கு போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் செய்ய போகிறேன். சரி வாங்க. எல்லாருக்கும் தெரியும் நான் போடுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபங்க்ஷன் டைமு ஃபெஸ்டிவல் டைம் தான் நான் போடுவேனே. ஸோ இப்போ சும்மா நைட்டி போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கணுன்றது எல்லாமே ஆச்சரியமாக போவாங்க. இந்த மல்லாட்டு தான், இவ்வளோ தான் இருக்குது இப்போ நம்மகிட்ட மல்லாட்டன்னு. ஆமாம், அது வந்து உரிச்சாத மல்லாட்டை, இது வந்து உரிச்சதும் கொஞ்சம் இருக்குது. அதான் அந்த அளவுக்கு தான் உரிச்சிட்டோம். அது இது அதான் இதுக்கு முன்னாடி நாள் வந்து அம்மா எடுத்துகிட்டு வந்தது, அது தப்பு மல்லாட்டை போயிட்டு வந்தது. இது அதுக்கு அடுத்த நாள் இதே அந்த மாதிரி உரிச்சு வைக்கணும். ஆமாம், இதுக்கப்புறம் காய வைக்க தேவையில்ல. இதுக்கப்புறம் காய வச்சுனா என்ன அளவுக்கு வந்துடும், காய வைக்க தேவையில்ல, இது உரிச்சு காய வைக்கலாம். சரி ஓகே, சரி எடுத்து வைங்க. இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கெல்லாம் தூக்கிட்டு போகுதுன்றதால இந்த வலையெல்லாம் போட்டு. ஆமாம், ஏன்னா அதிகமாக இருக்கும்போது சரி காக்கா சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்றனால மேலே எதுவும் போடலை. ஆனால் கம்மியாக இருக்கிறதுனால சாப்பிட்டா கூட பரவாயில்ல, தூக்கிட்டு போய் இப்படி ஓரத்தில் போட்டு வைக்கணும். சமைச்சா இரும்பு வேற வருது, அதனால வலை போட்டாச்சு மேலே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நாங்கள் உரிச்சு வச்ச மல்லாட்டை இது எங்களுக்கு. அப்படி எடுத்து வச்சுட்டு சட்னிக்கு ஊறுகாய் இதுக்கெல்லாம். ஆமாம், சட்னி கூட அந்த அளவுக்கு அரைக்க மாட்டோம். இந்த புடலங்காய், இது பூசணிக்காய், அதுக்கு தான் முக்கியமாக. நல்லா இருக்கு. சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், இதுக்கு தான் போடும். கொத்தரங்காய் வறுத்து யூஸ் பண்ணணும் தான். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மல்லாடி கிளாலி வச்சாச்சு. ரம்யாலாம் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப இங்கே தான் இருந்தா, ஆனால் அவன் ஊரில் அங்கே தான் இருந்தாள், அம்மா வீட்டில் தான் இருந்தாள். இருந்தாலும் தினமும் ஃபோன் அடிச்சு பேசுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜாலியாக இருப்பாங்க. நாங்களும் எப்பயே போனால் ஜாலியாக இருக்கும். அவள் பண்ணுற காமெடிலாம் செம்ம சூப்பராக இருக்கும், ஜாலியாக போகும்போதே சீக்கிரம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு. பார்க்கலாம், ஒரு அடிச்சு கிளம்பி வந்துடணும், வேற என்ன சொல்லியிருக்கா. சரி பார்க்கலாம். இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாலியாக போச்சு, சூப்பராக போச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.